வெல்கம் டு வித்யா வீடு. இன்னைக்கு இந்த வீடியோவில் வித்யா வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் மதியம் லஞ்ச் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். நேற்று நைட்டே அடை தோசைக்கு மாவாட்டி வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி காலையிலக்கு அடை தோசையும் நேற்று காலையில் வச்சுருந்த மசால் கொஞ்சம் மீதி இருந்தது, அதையுமே வச்சு மசால் தோசை ரெடி பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடை தோசையும் மசாலும் தான் சர்வ் பண்ணியிருந்தேன். சண்டே மதியம் நான்வெஜ் சாப்பிட்டதுக்கப்புறமா எப்போவும் ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டு பழக்கம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி கஸ்டர்ட் பாயாசம் பண்ணிடலான்னு அதுக்கான வேலையும் செஞ்சிட்ருக்கேன். ஒரு குண்டால் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட் சேர்த்திக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பாதாம் பிசின் சேர்த்து இது ஊறட்டும், தனியாக எடுத்து வச்சிடலாம். அப்படி இன்றைக்கி பிரியாணி தான் செய்ய போகிறேன். அதுக்கான வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, புதினா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த புதினா வீட்டிலையே விட்ட புதினா தான், வீட்டு செடியில் பறித்த புதினா. நம்ம சேனல் வியூவர் ஒருத்தங்க கோதுமை அரிசி எது அப்படின்னு சொல்லி காட்ட சொல்லி கேட்டிருந்தாங்க. இது தாங்க அந்த கோதுமை அரிசி. இந்த கோதுமை அரிசி எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்குது. நான் பதஞ்சலி ஸ்டோர்லேருந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நைஸாக மெல்லிசாக அரைச்சா அது கோதுமை ரவை, கொஞ்சம் மீடியம் சைஸில் அரைக்கிறது கோதுமை அரிசின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சமாக டீயும் எடுத்துக்கிட்டேன். ஆஃபீஸில் இருந்தால் இந்நேரத்துக்கு டீ குடிப்பேன், அதே ஞாபகத்துக்கு டீயும் வச்சு குடித்தாச்சு. குடிச்சிட்டு மதியம் லஞ்சுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிக்கன் ஒரு 3/4 கிலோ எடுத்திருந்தேன். அதில் எலும்பு இல்லாத பீஸாக பார்த்து தனியாக சில்லிக்கு எடுத்து வச்சுக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாய்த்தூள், உப்பு கலந்த கலவையை கொஞ்சமாக சேர்த்திட்டேன். அடுத்ததாக கொஞ்சமாக சோயா சாஸும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், இது கூடவே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 காவாசி லெமன் ஜூஸ் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இது ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக பிரியாணிக்கு தேவையான பிரியாணி அரிசியை ஊற வச்சிட்றேன். இன்றைக்கி நான் குரணை அரிசியில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். அதாவது பிரியாணி குரணை அரிசி ஒரு 3 டம்ளர் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இது ஊறினா போதும். அதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 1/2 கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூண்டு, 1/4 கைப்பிடி அளவுக்கு இஞ்சி, 1 தக்காளி, 2 காஞ்ச மிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா, இதையெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திருக்கேன். 3 டம்ளர் அரிசிக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு கொஞ்சம் லாவிஷாகவே எண்ணெய் சேர்த்திருக்கேன். அதே எண்ணெயில் எண்ணெய் நல்லா சூடானதும் முதல்ல சில்லியை பொரித்து எடுத்துக்கலாம். சில்லி பொரித்து எடுத்ததுக்கப்புறம் இதே எண்ணெயில் இதே குக்கரில் பிரியாணியையும் தாளிச்சுக்கலாம். 2 பக்கமும் திருப்பி விட்டு சில்லி 2 பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது சில்லியை எடுத்துடலாம். பிரியாணிக்கு அரைச்சி வச்ச மசாலாவை அதே எண்ணெயில் சேர்த்திடுறேன். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கின புதினா தலையை சேர்த்திக்கலாம். இது கூடவே கழுவி வச்ச சிக்கனையும் சேர்த்தி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு லிட் போட்டு மூடிடலாம். இது ஒரு விசில் வந்துடட்டும். இப்போ குக்கர் ஒரு விசில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி விட்டு குக்கர் லிட்டை ஓப்பன் பண்ணிடலாம். இல்லைன்னா சிக்கன் ஓவர் குக் ஆகிடும். இப்போது 3 பச்சை மிளகாய், தேவையான அளவு தண்ணி, அதாவது 3 டம்ளர் பிரியாணி குருணைக்கு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் வீதம் 4.5 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்துடட்டும். மேலாப்பில் லிட் வச்சு மூடி வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கழுவி வச்ச
பிரியாணி குருணையை இதோட சேர்த்திடலாம். அரிசியை போட்டதுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, இன்றைக்கி நான் ஒரு 2 முட்டையும் வச்சுருக்கேன். மேலாப்பில் வச்சு லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 2 விசில் வந்தால் போதும். குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். பிரியாணி விசில் வர்றக்குள்ளே கஸ்டர்ட் பாயாசத்துக்கான கஸ்டர்ட் மிக்ஸை ரெடி பண்ணிடுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர், கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா லம்ஸ் இல்லாமல் கலந்து விட்டு அதை 2 டம்ளர் அளவுக்கு பாலில் கலந்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவு சர்க்கரையும் சேர்த்திட்டு இது நல்லா ஒரு கொதி வந்துடட்டும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கஸ்டர்ட் மிக்ஸு ரெடி ஆயிடுச்சு. இதை காலையில் பாதாம் பிசுனும் சப்ஜா சீட்ஸும் ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதோடவே இதை கலந்துக்கலாம். அடுத்ததாக சிக்கன் சில்லி மேலே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்தி அதையும் ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ரைத்தா ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு கெட்டி தயிரில் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எல்லாம் சேர்த்தி நல்லா கலந்து விட்டால் ஆனியன் ரைத்தாவும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பிரியாணி குக்கரை லைட்டாக அந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ முட்டையை தனியாக எடுத்து வச்சுட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, 1 டீஸ்பூன் நெய், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இது தனியா எல்லாம் சேர்த்தாமல் வெறும் பிரியாணி ஐட்டம்ஸ் மட்டும் சேர்த்தி வீட்டிலையே அரைச்ச கரம் மசாலா. பிரியாணி ரொம்ப ஹெவியாக இருக்கக்கூடாதுன்றனால தான் இந்த கரம் மசாலாவை நான் ஃபைனலாக சேர்த்தி கலந்து விடுறேன். உங்களுக்கு பிரியாணி ஹெவியாக இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்ற பட்சத்தில் பிரியாணி அரிசி தண்ணியில் போடுறீங்க இல்லைங்களா, அப்போ பிரியாணி அரிசி கூடவே இந்த கரம் மசாலாவை சேர்த்தி விசில் விட்டுக்கலாம். ஃபைனலாக கரம் மசாலா சேர்த்தி லிட் போட்டு மூடி வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சு. இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணதில் கமன்னு நல்லா பிரியாணி நல்ல சூப்பராக வாசங்க. இப்போது சமைச்சதையெல்லாம் சர்வ் பண்ணிடுறேன். இன்றைக்கி மெனு சிக்கன் சில்லி, சிக்கன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, ஒரு அவிச்ச முட்டை, கூடவே ஃபைனலாக கஸ்டர்ட் பாயாசம். இதே மெத்தடில் இன்றைக்கான ரெசிபீஸ் எல்லாத்தையும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபீஸ் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க. பை தி வே, do not forget to subscribe, like and share வித்யா வீடு. Bye.